ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் யோகா சமையல். இன்றைக்கி ஒரு கிரேவி செய்ய போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காராமணி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி கிரேவி செய்ய போகிறேன். ஒரு 2 ஹவர் முன்னாடியே காராமணி ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு உடனே செய்யணுன்னா நீங்கள் சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்றிட்டு ஒரு 1/2 hour மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், காய்ங்க பார்த்தீங்கன்னா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் சின்ன சைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, சோம்பு இது 3த்தையும் ஒட்டுக்காக சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது போல் அரைச்சி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க இப்போ நம்ம செய்யலாம். குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அது கூடயே நான் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவையும் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் வெங்காயம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி, பூண்டு, சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் நான் அரைஞ்சி வச்சுருக்கேன் தக்காளியை சேர்த்துருக்கேன். தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் அரைஞ்சி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துருக்கேன். காயெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காய் நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச காராமணியை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெலாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இப்போ ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அப்புறம் சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த பொடியெல்லாம் சேர்த்திங்கன்னா சூப்பராக கறி குழம்பு சுவையிலே இருக்கும் இந்த கிரேவி. இது எல்லாத்தையும் நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரை அலம்பி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு டேஸ்ட் பார்த்து உப்பு தேவையான போட்டுக்கலாம். இது நல்லா காயெல்லாம் வெந்து வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து இதில் வந்து தேங்காய் தேவையான ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் வந்து கொஞ்சம் அரைச்சி சேர்த்துருக்கேன். காயெல்லாம் வெந்து வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போது நான் விசில் போட போகிறேன். 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம். கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் வேணும்னா போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் வாசமாக. பாருங்கள், 2 விசில் வர வரைக்கும் விட்டாச்சு. சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.